ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிராம ஊராட்சி செயலர்ல யூ ஆர் நாட் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் இன்டர்வியூ அப்படின்னு வந்திருக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த பஞ்சாயத்து செக்ரட்டரி கால் லெட்டர் எப்படி டவுன்லோட் செய்யுது ஆன்லைன்ல அப்படின்ற டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். பஞ்சாயத்து செக்ரட்டரி ஹால் டிக்கெட், அதாவது இந்த கால் லெட்டர் எப்படி டவுன்லோட் பண்ணோம் அப்படின்ற வீடியோ வந்து தனியாக வந்து போட்டிருக்கோம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா அதை டைரக்டா கிளிக் பண்ணி பார்க்கக்கூடிய லிங்க்கும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ரெண்டுமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஊரக வளர்ச்சித்துறையில அந்த பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கு வந்து கம்யூனல் கேட்டகரி வைஸ் வந்து எந்தெந்த கம்யூனலுக்கு எவ்வளோ வந்து ரிசர்வேஷன் கேட்டகரி கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களுக்குமே வெளியிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நம்பர் ஆஃப் வேகன்சி, உதாரணத்துக்கு அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டோம்னா 33 வேகன்சி இருக்கு அப்படின்னா, ஸோ அதில் பிசிக்கு 7, பிசிஎம் 1, ஜென்ரல் வந்து 10, எம்பிசி டிஎன்சிக்கு 7, எஸ்சிக்கு 5, எஸ்சிஏ அதாவது அருந்ததியினர், எஸ்டிக்கு 1, உமன்ஸ் ஒன்லி அப்படின்ற கேட்டகரிக்கு 13, அப்புறம் போத் உமன் அண்ட் மென்னுக்கு வந்து 20. ஸோ இப்படி வந்து அந்த கேட்டகரியை வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உமன்ஸ் ஒன்லி அப்படின்றது தனியாக 13, போத் உமன் அண்ட் மென் வந்து 20. ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 33 வரும். அந்த 33க்கும் எந்தெந்த கேட்டகரியில் எடுக்க போகிறாங்க அப்படின்றதுக்கு தான் அந்த பிசி, பிசிஎம், ஜென்ரலு, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி. ஸோ அந்த 33 இப்படி தான் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து இந்த லிஸ்ட் வந்து விட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வரும். இப்போ யுவர் நாட் செலக்டட் ஃபார் ஷார்ட் லிஸ்ட் அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னா, இப்போ இந்த பஞ்சாயத்து செக்ரட்டரி பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூக்கு மார்க் வந்து பாத்தீங்கன்னா 15 மார்க் தான். உங்களுடைய 10th மார்க்குக்கு தான் வந்து 85 மதிப்பெண் வந்து கால்குலேஷன் பண்றாங்க. ஸோ அதனால 10th யார் அதிகமா மார்க் எடுக்கிறாங்களோ ஸோ அவங்க வந்து செலெக்ஷன் லிஸ்ட்ல வந்து வச்சுட்டு இருப்பாங்க. இப்போ இன்டர்வியூ கால் பண்ணி கூப்பிடுறாங்க அப்படின்னா, ஸோ அவங்க ரேஷியோ வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஸோ அந்த ஷார்ட் லிஸ்ட் பிரகாரம் வந்து அவங்க கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ மார்க் கம்மியாக இருந்து ஒரே போஸ்டிங்க்கு வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ அந்த இன்டர்வியூ 15 மார்க் அவங்க போட்டாலும் வரமாட்டாங்க அப்படின்ற கேட்டகரியில ஸோ அவங்க ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அந்த அப்டேட் பண்ற டீட்டெயில்ஸ்னாலையும் அவங்களுக்கு வராம இருக்கலாம். ஸோ இன்டர்வியூ டேட் வந்து 12ஆம் தேதி அப்படின்னு இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னோட டவுட் என்னன்னா, ஸோ இந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணவங்க எல்லாருக்குமே 12ஆம் தேதி தான் தமிழகம் முழுவதும் இருக்கா, இல்லை டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டேட் வந்து மாறுபடுதா? ஸோ இதை வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணவங்க உங்களோட இன்டர்வியூ டேட் என்னைக்கு அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ல வந்து கொடுங்க. ஸோ இது சம்மந்தமான டீட்டெயிலை நம்ம விசாரிச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்மளுக்கு கிளியரா இன்டர்வியூக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸ் எல்லாமே நம்ம இப்போ கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே லைக் பண்ணீங்கன்னா தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரிவிங்க. உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.